ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்தார். முதல் நாள் தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. இரண்டாம் நாள் தேவன் பூமியின் தண்ணீரையும் வானத்தின் தண்ணீரையும் பிரித்தார். மூன்றாம் நாள் தேவன் சகலவிதமான புல் பூண்டு மற்றும் கனி தரும் மரங்களையும் படைத்தார். நான்காம் நாள் தேவன் பகலையால சூரியனையும் இரவையால சந்திரனையும் படைத்தார். ஐந்தாம் நாள் தேவன் நீரில் வாழும் சகலவிதமான ஜந்துகளையும் வானில் பறக்கும் சகலவிதமான பறக்கும் ஜந்துகளையும் படைத்தார். ஆறாம் நாள் தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை படைத்தார். அவனை தேவ சாயலாகவே படைத்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். அவர்களை ஏதேன் தோட்டத்தில் வைத்தார். நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ சந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம். ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். ஏதாவது மரத்தின் பழத்தை உண்ணக்கூடாது என்று கடவுள் உண்மையாக சொன்னாரா? இல்லை, எல்லா மரங்களின் பழத்தையும் சாப்பிடலாம். ஆனால் தோட்டத்தின் நடுவே உள்ள மரத்தின் பழத்தை மட்டும் சாப்பிடக்கூடாது என்று கடவுள் சொன்னார். அது இதுதான், அதை தொடக்கூடாது, தொட்டால் மரணமடைவாய் என்றார். நீ மரணமடைய மாட்டாய். இந்த மரத்தின் பழத்தை உண்டால் உன் கண்கள் திறக்கும். நீ கடவுள் போன்று ஆகி நன்மையும் தீமையையும் புரிந்து கொள்வாய். இது கடவுளுக்கும் தெரியும். ஏவாள், தேவனின் கட்டளையை மீறி கனியை புசித்த உடனே பூமியில் பாவம் தோன்றியது.
இந்த பாவத்தில் இருந்து மீட்கும்படி இந்த உலகத்திற்கு ஒரு இரட்சகர் தேவைப்பட்டார். பாவத்தில் இருந்து மனிதனை மீட்க தேவன் தன் குமாரனையே பூமிக்கு அனுப்பினார். இந்த நாளை தான் நாம் கிறிஸ்துமஸ் தினமாக கொண்டாடுகிறோம். இயேசு தேவ ராஜ்யத்தை குறித்து உபதேசித்தார். இயேசு பல அற்புதங்களை செய்தார். தேவன் முன்குறித்தபடி யூதர்கள் அவரை சிலுவையில் அறைந்தார்கள். தேவனின் குமாரன் நமது பாவங்களுக்காக மரித்தார். முழு உலகத்தின் பாவத்தின் நிமித்தம் தேவனின் குமாரனாகிய இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். இயேசு எனக்காகவும் உங்களுக்காகவும் மரித்தார். ஆனாலும் அவரிடம் பாவம் இல்லாததால் மரணத்தால் அவரை பிடித்து வைக்க முடியவில்லை. மரித்த 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். அவர் 40 நாள் அளவும் சீடர்களுக்கு தரிசனமானார். நாற்பதாம் நாள் பரமேறி தேவனின் வலது பரிசத்தில் அமர்ந்திருந்தார். அவர் தேவனுடைய சாயலாய் இருந்தும் தேவனுக்கு அருகில் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி
அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர், பூதலத்தோர், பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். இன்று அவரை பற்றிக் கொள்ளுகிற யாவருக்கும் அவரே மீட்பரானார். இன்று அவர் உங்களையும் அழைக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாக